அன்பு நேயர்களே, வளைகுடா யுத்தத்தில் ஒரு துக்ககரமான செய்தி. இஸ்லாமிய புரட்சி மற்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உச்ச தலைவரும் முஸ்லிம் தேசத்தின் பாதுகாவலருமான இமாம் சையத் அலி கமனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசை குறிவைத்து அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு செயலில் நேற்று கொல்லப்பட்டதாகவும் தியாகியாக கொல்லப்பட்டதாகவும் ஈரானிய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. உலகளாவிய ஆணவம் மற்றும் ஒடுக்குமுறைக்கு எதிரான பல தசாப்த கால போராட்டத்தின் மூலம் நாட்டை உறுதியாக வழிநடத்திய தெஹ்ரானில் உள்ள தலைமைத்துவ சபையில் இமாம் கமனி தனது பணியிடத்தில் தியாகியாக கொல்லப்பட்டிருக்கின்றார். நாடு தழுவிய துக்கம் எதிர்ப்பு வந்திருக்கின்றது. அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களுக்கு பிறகு நாடு முழுவதும் துக்கம் மற்றும் கோப அலைகள் வீசின. தெஹ்ரானில் உள்ள மசூதிகள், தெஹ்ரான் பல்கலைக்கழகம் மற்றும் எங்கலாப் சதுக்கத்தில் பாரிய கூட்டங்கள் உருவாகின. ஆயிரக்கணக்கான துக்கம் மற்றும் ஒற்றுமையுடன் தெருக்களில் குவிந்தனர். ஈரான் முழுவதும் உள்ள நகரங்களிலும் இதே போன்ற காட்சிகள் வெளிப்பட்டன. இது தலைவருக்கும் அவர் அசைக்க முடியாத பக்தியுடன் பணியாற்றிய தேசத்திற்கும் இடையிலான ஆழமான பிணைப்பை ஏற்படுத்துவதாகவே பிரதிபலிப்பதாகவே சொல்லப்படுகின்றது. எதிர்ப்பு, சுதந்திரம் மற்றும் இஸ்லாமிய ஒற்றுமையின் ஒரு உயர்ந்த நபரான இமாம் கமேனியின் தியாகம் ஈரானிய மக்களிடையே துக்கம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட உறுதியின் சூழலை தூண்டியிருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மனித குலத்தின் மிகவும் மோசமான பயங்கரவாதிகள் மற்றும் மரண தண்டனை செய்பவர்களின் கைகளில் இமாம் கமேனியின் தியாகம் இந்த சிறந்த தலைவரின் நீதிக்கும் அவரது நேர்மையான மற்றும் தன்னலமற்ற சேவையை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு சான்றாக நிற்கிறது என்று அறிவித்திருக்கின்றது. இஸ்லாம் மற்றும் அன்பான ஈரானின் பாதையில் தியாகம் செய்வது வெற்றியின் அடையாளமாகவும் இறுதி இலக்கு நெருங்குவதற்கான ஒரு அடையாளமாகவும் இருப்பதாக IRGC வலியுறுத்தி இருக்கின்றது. இமாம் கமேனியின் தியாகமும் இறைவனும் பெயரவும் இறைவனின் மகிழ்ச்சி அவர் மீது இருக்கட்டும் என்றும் அவரது பாதையை நிறுத்தவோ அல்லது அவரது மரபை குறைக்கவோ மாட்டாது என்று அது வலியுறுத்தி இருக்கிறது. மாறாக அவரது சிந்தனை மற்றும் எதிர்ப்பு கோட்பாடு பள்ளி அதிக வலிமையை கண்ணியத்துடன் தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கின்றது. இந்த தியாகம் ஈரானிய மக்கள் தங்கள் அன்பான இமாமின் ஒளிரும் பாதையை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான உறுதியை ஆழப்படுத்தும் என்று IRGC மேலும் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய நாட்டின் பழிவாங்கும் கரம் நீட்டப்பட்டுள்ளது என்றும் IRGC அடிகோலிட்டு காட்டியிருக்கின்றது. உம்மத்துக்களின் இமாமை கொண்டவர்கள் கடுமையான, தீர்க்கமான மற்றும் சிறப்பு தண்டனையிலிருந்து தப்ப மாட்டார்கள் என்றும் சபதம் செய்திருக்கின்றது. இந்த குற்றத்திற்கு பொறுப்பானவர்கள் தங்கள் செயலின் அளவிற்கு ஏற்ப விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் அதாவது 2க்குள் வருகிறது. அதாவது சனிக்கிழமை இரவு தாக்குதல் தான் அவர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 2ஆம் கட்டம், அதாவது அரக்சி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லையா, ஈரானிய அதிபர் பெசஸ்கேன் அவர்களும் அலி ஆயத்துல்லா கமேனி அவர்களும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று அறிக்கை விட்ட பிற்பாடு அந்த அறிக்கை நடந்து சுமார் 4 அல்லது 3 மணி நேரங்களுக்கு பிற்பாக அமெரிக்காவின் 2வது தாக்குதல் இலக்காகத்தான் இவர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஈரான் மீதான இந்த இராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானிய தலைவர்களின் முக்கிய இடங்கள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. இந்த தாக்குதலின் போது உச்ச தலைவர் கமேனி இருந்ததாக கருதப்படும் இடம் அல்லது அவரது பாதுகாக்கப்பட்ட வளாகம் குறிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கின்றது. தொடக்கத்தில் தகவல்கள் குழப்பமாக இருந்த போதிலும் பின்னர் ஈரானிய அரசு தொலைக்காட்சி மற்றும் செய்தி முகாமைகள் அவரது மரணத்தை உறுதி செய்திருக்கின்றது. அவரது மரணத்தை தொடர்ந்து ஈரான் நாடு முழுவதும் 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்க போவதாக அறிவித்திருக்கின்றது. மேலும் 7 நாட்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலுக்கு பிறகு தனது அறிக்கையில் ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை மீண்டும் கைப்பற்றுவதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தாக்குதல் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஒரு பரந்த இராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சொல்லுகின்றது அமெரிக்கா. தற்போதைய சூழலில் அவரது மரணம் ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் ஒரு பெரிய அரசியல் வெற்றிடத்தையும் பெரும் பதற்றத்தையும் உருவாக்கி இருக்கின்றது. இந்த தாக்குதல் அல்லது அதன் விளைவுகள் குறித்து மேலதிக தகவலும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அதாவது ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களின் மரணத்தை
இன்று அதிகாலை 5 மணி அளவில் உள்ளூர் நேரம் ஈரானின் 5 நேரம் அவரது மரணத்தை அதிகாரப்பூர்வம் அறிவித்திருங்க. அதாவது தொடர்ச்சியான நான் ஸ்டாப் தாக்குதல் மூலமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியான அதாவது இவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டதை தாண்டி அதிகாலை 5 மணி என்றால் சுமார் இரவு நேரத்தில் அந்த கொலை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதல் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த தாக்குதல் அவரது இல்லம் அல்லது அவர் பாதுகாப்பாக தங்கியிருந்த வளாகத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டது. செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் ஊடக தகவல்கள் இந்த தாக்குதலில் அந்த வளாகம் பலத்த சேதம் அடைந்ததாக ஊடகங்கள் மூலமாக காட்டப்படுகின்றது. இந்த தாக்குதல் ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான மோதலில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அவரது மரணம் மற்றும் அதற்கு பின்தொடரும் 40 நாள் துக்க காலம் போன்றவை பிராந்தியத்தில் பெரும் அரசியல் மாற்றங்களையும் பதற்றங்களையும் உருவாக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது இது பிந்திய தகவலின் பார்க்க போனால் இவர்கள் பார்ட் 1 பார்ட் 2 3 நான் ஸ்டாப்பாக இந்த தாக்குதல் நடத்தியிருக்கின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும். அந்த வகையில் இரவு கடந்துதான் இந்த தாக்குதல், அதாவது எமது 5ஆம் காணொளிக்கு பிற்பாடு என்று நாம் பார்க்கலாம். இப்பொழுது அதிகாலை நேரம் இலங்கை நேரப்படி 7:30 மணிக்கு இலங்கை நேரப்படி இன்று காலை 7:30 மணி கடந்த பிற்பாடுதான் இந்த கொலை ஊர்ஜிதமாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லை, காயமாக அதாவது அவர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அவர்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டி என்பது அந்த நேரத்தில் கொல்லப்படாமல் இவர்களின் 3ஆம் தாக்குதலில் கொல்லப்பட்டதாகத்தான் சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்தம் இருக்கின்றது. இதை நாம் ஒரு அவசர செய்தியாக தந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் அன்பு நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.